அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு பார்த்தேன். நான் ஒரு சிப்ஸில் வந்து ஆனியன் ரைத்தாவையும் குக்கும்பரையும் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுலேயே வந்து சாஸும் மிச்சரும் போட்டிருந்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சோறு வடிச்சிட்டு குழம்புமே வந்து ரெடி பண்ணிட்டேன். என்ன குழம்புனா கறியானம் தான். அது திக்காக செஞ்சுருந்தேன், ரொம்ப தண்ணியாக செய்யலை. அதுக்கப்புறம் வந்து ரசம் இருந்துச்சு. தக்காளி யானம் இருந்துச்சு. ஆனால் யாருக்குமே அது பழைய யானம் தொண்டையில் இறங்காது. அதனால் அதை நான் தான் சாப்பிட்டாகணும். அப்படியே வந்து ரசத்தை ஊற்றி அது கறியை மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். என் பொண்ணும் பையனும் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பிட முடியல. ஏன்னா அவங்க 2 பேருமே வீட்டில் இல்லை. பொண்ணு வந்து அவங்களுக்கு அந்த பிகாம் எக்ஸாம் எழுதுறதுக்காக ரொம்ப லாங்குக்கு சென்டர் போட்டிருந்தாங்க. அவங்க போயிட்டாங்க. அவங்கள வந்து அனுப்பி வச்சாச்சு. அவங்க பசங்க எழுதுகிற பசங்க ஒன்றா போவாங்களே, அவங்களோட மூலியமாக தான். அப்புறம் பையனை வந்து ஃப்ரெண்டு வந்து மேட்ச் விளாட்றான்னு போய் பார்க்க போயிட்டான். லட்டுமே ஆர்டர் கொடுத்துருந்தேன். பள்ளிவாசலில் எப்போவுமே வந்து நாங்கள் கேசரி செஞ்சு 3-4 பள்ளிக்கு கொடுப்போம். வேறு ஏரியாவில் ஒரு மதரசா இருக்குது. அந்த மதரசாவில் வந்து ஸ்பான்சர் வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து சரி, அந்த மதரசாவுக்கு வந்து அங்கே பெண்கள் படிக்கிற அந்த மக்தப்லேயும் சரி, அந்த பெண்கள் வயது வந்த பெண்கள் படிக்கிறதுலேயும் சரி, இந்த மௌலுதெல்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் எதுவுமே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெறும் ஆண்களுக்கு மட்டும் மௌலுது வச்சு அனுப்பி விட்ருவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி இருக்கும். அதனால் பெண்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஸ்வீட்டு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். என்னால் செய்ய முடியல. அதனால் ஆர்டர் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 6.5 கிலோ தான் வந்து நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஒரு 2000 ருபீஸ் வந்துச்சு. உண்மையிலே சொன்னால் என் கையில் ஒரு பைசா இல்லை அந்த டைமில், நினைக்கும் போதுக்கு இது செய்யணும்னு. ஆனால் அல்லாஹ் வந்து எனக்கு கரெக்டான டைமில் அல்லாஹ் எனக்கு ரெடி பண்ணி கையில் காசு வர மாதிரி அல்லாஹ் வந்து பண்ணினான். அல்லாஹ் வந்து எவ்வளோ வந்து சிறந்தது தெரியுமா. ஒத்த பைசா இல்லாமல் இருந்தேன். எண்ணம் மட்டும் இருந்துச்சு செய்யணும் அப்படின்னு. ஆனால் அதை வந்து வாங்குகிற அளவுக்கு அல்லாஹ் வந்து எனக்கு ருபீஸ் வந்து கொடுத்து அதை வந்து எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம ₹1 கொடுக்கணும்னு நினச்சா கூட அல்லாஹ் வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றான். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தான் கொடுக்கணும், ரொம்ப தான் செய்யணும்னு இல்லை. ஏதாவது சின்ன ஒரு விஷயம் செஞ்சு பாருங்கள், கொடுத்து பாருங்கள். அல்லாஹ் பரக்கத்தையும் அதிகப்படுத்தி இன்னும் 10 ஆக்கி கொடுப்பான் நம்மளுக்கு. சிலர் தப்பாக கூட நினச்சிட்டு நீ ரொம்ப வீண் செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க. இது உண்மையாக சொன்னால் வீண் செலவு கிடையாது. காசு இல்லை, எதுக்கு வெளியில் செய்கிற அப்படின்னு கூட சொன்னாங்க. பெருமைக்கான செயலும் கிடையாது.